பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவ ஜனமே, நம்ம பேசக்கூடிய டாபிக்கின் தலைப்பின் பெயர் என்னவென்று பார்த்தீங்கன்னா, பெயர் கிறிஸ்தவர்கள். யார் பெயர் கிறிஸ்தவர் என்று ஒரு தலைப்பில் பேச போகிறோம். இந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் வேர்ல்டு முழுக்க கிறிஸ்தவம் இருக்குது. கிறிஸ்தவர் அதிகமாக இருக்கிறார்கள். உலகத்தில் ஜனத்தொகையில் கிறிஸ்தவர் முதலிடத்தில் இருக்கிறார்கள். கண்டுபிடிப்பு எல்லாத்துக்கும் இருக்குது. ஆனால் பெயர் கிறிஸ்தவர்கள் யார் என்று பார்த்தால், பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெறாதவர்கள், அதாவது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவன் அல்ல. அப்போ பேர் கிறிஸ்தவ என்ன செய்வாங்கன்னா, வீட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நானும் ஒரு ஐயாவும் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா பேர் கிறிஸ்தவ நம்பர் 2 அவங்க நினச்சிட்டாங்க, ஒரு சம்பளம் தண்ணியை குடிச்சிருந்தாங்க. சாத்திரத்துக்கு தண்ணியை குடிங்க அப்படிங்கிறார். எப்படி சாத்திரத்துக்கு தண்ணியை குடிக்கணுமா? அப்போ வீட்டுக்கு வந்தால் காப்பி கொடுக்குது, பண்ட பலகாரம் கொடுக்குது. ஏன் காப்பிக்கும் பண்டத்துக்கும் வழி இல்லாமல் அங்கே வராங்க ஜெபம் இடத்துல. அப்போ பாருங்கள், பேர் கிறிஸ்தவர் என்ன செய்வார்ன்ற பார்த்தீங்கன்னா, வீடு கட்டும்போது குழி தோண்டும்போது பாலை ஊற்றுவாங்க, சந்தனத்தை வைப்பாங்க, குங்கும உபூதி மாதிரி, அதாவது புறஜாதி மார்க்கத்தை கடைப்பிடிக்கிறது. அப்புறம் ரெண்டாவது இயேசுநாதரை சிலை செஞ்சு வழிபடுது, சிலுவையில் மாலையை போடுது, சிலுவையை முத்தம் கொடுக்கறது, மரியாதை தொட்டு கும்பிடுது, அப்புறம் தூதரை தொட்டு கும்பிடுது, புனிதர்களை தொட்டு கும்பிடுது, அப்புறம் இயற்கையை சூரியனை வழிபடுது, மரத்தை வழிபடுது, சந்திரனை வழிபடுது, நட்சத்திரங்களை வழிபடுது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு பாம்பு கத்த அதை பார்த்து பயந்து அதை வணங்குறது. இப்படி பேர் கிறிஸ்தவர் இருக்கிறார். இப்போ சோசியம் பார்க்குறது, ஜாதகம் பார்க்குறது, இந்த மாதிரி யூதாஸ் காரியத்து மாதிரி காட்டி கொடுக்கறது. அவன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அங்கே என்ன நடக்குன்னா, அதாவது அவன் வீட்டில் என்ன குழம்பு நம்மகிட்ட கேட்பான். அதாவது என்ன நான் சொல்லுறது புரியுதா? அவன் வீட்டு பிரச்சனை இல்லை, அவன் குடும்பத்தில் என்ன நடக்குன்னு அவனுக்கு தெரியாது. அதை நம்மகிட்ட கேட்பான். ஏதாச்சும் ஒரு தகவல் அங்கே போயிருக்கும், உடனே நம்ம தான் செஞ்சோன்னு சொல்லி ஏவிட்டு அடிக்கிறது, முகநாடி திருப்பி விடுது, சேவினை பண்ணுறது. இவங்களுக்கெல்லாம் ஐயோ ஆபத்து இருக்குது. இவரெல்லாம் பேர் கிறிஸ்தவர்கள். காணிக்க கொடுக்கறது, கண்ட இடங்கள்லாம் போது எல்லாம்ட்டும் தலையை கொடுக்கறது. இப்போ ரெண்டாவது தெளிப்பு ஞானசானம் எடுக்கிறது. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஒரு இடத்துக்கு டூர் போயிருக்கோம். பார்த்தீங்கன்னா, ஏசுநாதர் எப்படி செய்யணும்னு சொல்லி வானத்து மேலே பூமின்களே யாதொரு சொருவத்தையும் விக்கிரகத்தையும் வழிபடக்கூடாது, எனக்கு ஒப்பாகவும் சொருவத்தை செய்யக்கூடாது. வாய்களையே பிரசங்கம் பண்ணுதாங்க. விடிய பாவத்தை செய்து விடிந்த உடனே துதியாரன் ஹல்லேலூயான்னு துதியாரன் நேரம் எடுக்கிறது, ஜெபம் பண்ணுது, பிரசங்கம் பண்ணுது, வயிற்று பொழப்புக்காக ஊழியம் பார்க்குறது. அங்கே போனால் சாப்பிட்றது, இங்கே போனால் திங்கிறது, இனத்தை கொடுத்தான் திங்கிறது. ஒரு விவசாயம் இல்லாமல், அதாவது ஒரு ரூல்ஸ் இல்லாமல், விதிமுறை இல்லாமல், கட்டுக்கோப்பு இல்லாமல், வேதத்தின் பிறகு ஆண்டவர் சொல்ல செய்யாமல் மனம் போல சுற்றி திரிவார்கள். இவர்களெல்லாம் பேர் கிறிஸ்தவர்கள். அதாவது கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. சோசியம் பார்க்குறது, கேரளாவில் சோசியம் பார்க்குறது, மந்திரவாதம் பார்க்குறது. ஒருத்தன் சாப்பிட்டுட்டு தட்டை தண்ணி கழுவி ஊற்றினோடனே தண்ணி மேலே வந்துச்சுன்னா அவனுக்கு கிழவங்க ரெண்டும் சண்டை போடுறாங்கன்னா, உடனே உன்னை என்ன செய்தான் பாரு, உன்னை 2 நாள் உன்னை என்ன செய்தான் பாருங்கள். 2 நாள் எண்ணத்தை பிடுங்க, நீ ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாவனுக்கும் ஏடிட்டே இருப்பார், கடவுள் பார்த்துட்டே இருப்பார். ஒரு நேரம் அது ரிப்பீட் உனக்கு திரும்பும், அது ஒன்றை பாதிச்சிடும். ஒன்றை பாதிக்கும், குடும்பத்தை பாதிக்கும், நிம்மதி இழந்து போகும். பிறகு என்ன ஆகும்னா, குடிக்கிறது கஞ்சி கூட வழி இல்லாமல் போயிடும். கடவுளை தேவை கோபாக்கினாருன்னா கையை காலை முடைக்கிடுவார். அதாவது மனிதன் எதை விதைக்கிறானோ அதை இருப்பான். எள்ளை போட்டால் எள்ளு தான் இருப்பான், நெல்லை இருக்க முடியாது. ஆப்பிள் மரத்தை போட்டால் ஆப்பிள் மரம் தான் வளரும், வேலி மரத்தை போட்டால் வேலி மரம் தான் வளரும். நீ செய்வனை செஞ்சு ஏவல் செஞ்சீங்கன்னா அது உனக்கு திரும்பும். அந்த மாதிரி ஒரு பெண்மணியை கூத்தி எனக்கு ஒரு வயசான பொம்பளை பேரம்பத்தி எடுத்து ஒரு தரிசனம் என்னன்னா, எனக்கு முகநாடி திருப்பி விட்டால் அவளுக்கு பார்த்து இந்த லெஃப்ட் சைடு அந்த பொம்பளைக்கு வெந்து இந்த கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா மூடி இருக்குது. அந்த மாதிரி வெந்து போகிற மாதிரி தரிசனம் காமிச்சிக்காரு. அதுக்கு அடுத்த அந்த வார்த்தை ஆசை சீக்கிரம் நடக்கும். அவன் ரிட்டன் அவங்களுக்கு திரும்ப ஏசுநாமத்தை கடன் இருக்கிறேன். அதாவது இந்த கல்லின் மேல் விழாது, இந்த கல் எவ்வளோ நசிக்கு போட்டு இருக்கு. அப்போ மனிதன் எதை விதைக்க வரப்போ நியாய தீர்ப்புனால நிற்கணும். சோசியம் பார்க்குறது இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் பரவம் போக முடியுமா? சம்பந்தக்கார் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கிலோமீட்டருக்கு நடந்த சம்பவம். இந்த பொம்பளை பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ பேர் கிறிஸ்தவ சமூகம் 2, அந்த அம்மா பேர் கிறிஸ்தவ சமூகம் 2. அந்த பிள்ளை பார்த்து அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு வீடு தான், வேறு ஒன்றும் கிடையாது. வழியில் ஒன்றும் என்னமோ சாப்பாடு கிடைக்கும், அவ்வளோ வேறு வழியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இந்த பையனை அந்த பிள்ளை கெட்ட போய் தான் அந்த பிள்ளைக்கு மேன்மை. இந்த பிள்ளை பார்த்தீங்கன்னா புருஷனுக்கு துரோகம் பண்ணுதான். அப்போ பாருங்கள், இதெல்லாம் பேர் கிறிஸ்தவ சமுதாயம். சபையில் பிரசங்கம் பண்ணுது, துதியாரணை இருக்குது. அதாவது எப்படி சொல்லனா சொல்லிக்கிட்டே போகலாம், காலம் காணாது. கட்டுறது கைமண் அளவு, கல்லாத உலகளவு. பேர் கிறிஸ்தவர் என்று சொல்லுறதுக்கு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம், காலம் காணாது. ஏன்னா ஏகப்பட்ட காரியங்கள் இருக்குது. அதாவது இவர்கள்லாம் மாறுபாடுள்ள சந்ததி, அந்த சந்ததியை விட்டு விலகி இருக்குன்னு சொல்லி அவங்கள விட்டு நான் கடவுளாக ஒதுக்கி வச்சிட்டாரு. அந்த சம்பந்தக்கார அம்மாவை பார்த்து இந்த பொம்பளை அங்கேருந்து முறைக்கி பாருங்கள், பயங்கரமான சண்டை. அந்த ஒன்றுத்துக்கும் வழியத்தவங்க, இவனால தான் அந்த பிள்ளைக்கு மேன்மை, இவனால தான் ஐஸ்வர்யம், வீடு, கார் எல்லாம் வந்திருக்கு. ஆனால் அவங்க அது தெரியாமல் அவங்க அம்மா, அந்த சம்பந்தக்காரன் அந்த மாப்பிள்ளையோட அம்மா, அதாவது இந்த பிள்ளைக்கு அத்தையை எதுக்கிறது, மாமனாரை எதுக்கிறது, அவங்கள அதாவது துரோகி மாதிரி எதிர் மாதிரி பார்த்தாங்க. ஒரு முறைச்சி நேருக்கு நேராக பார்க்க, அங்கிட்டு ஒரு கேமரா வச்சு பார்த்தா சினிமாவில் இருந்த மாதிரி இருக்கு. ஐயா இவங்கெல்லாம் கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொண்டு மக்களை இவருக்கு ஐயோ ஆபத்து வருகிறது. அப்போ இவருக்குள்ள நம்மளை விட்டு இவங்களை விட்டு நம்ம விலை இருக்கணும். அவங்களுக்கு தண்டனை வரும், தேவ கோபாக்கின்னு இறங்கும், முடிவு நரகம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வார். ஆமீன். ஹல்லேலூயா.